வரடே. ஆஹா 2 வரை சேர்ந்துச்சுப்பா, ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் கூட ஸ்டார்டிங் பிரேக். ஆஹா அருமையா பெல் அடிக்குதுப்பா குரங்கு. அடுத்த குரங்கு பாருங்க. நாய் கட்டுப்பட்டு தான் இருக்கு. வாடா மேல. அடுத்ததாக கிரணிய கொண்டு போறாரு. பாவம் அது இன்னைக்கு நாளைக்கு நிறுத்துக்கு இருக்கா, அங்க வைக்கு இருக்கா. ப்ரோ வாங்க ப்ரோ. என்ன வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. டயட் ஓட்டணும் ப்ரோ. என்ன பாட்டி உக்காளி கழுத்தை திருவிடா உட்க முடியாத. என்னடா அந்நியா இது அகர வளர்த்த காக்கால. என் தங்கச்சி என் நாய் கச்சுதுப்பா. சும்மாறா மொட்டு. என் தங்கச்சி என் நாய் கச்சுதுப்பா. தெரு நாய் கடிச்சிச்சு. பாட்டி ஓ நாய் கடிக்கல, ஏன் வீட்டு நாய் கடிச்சிச்சு. நாய் நடிச்சுட்டாவே. இப்பதான் இந்த பூனைக்கு வெதர் எடுக்க போறேன் நினைக்கிறேன். பாட்டி அடியே பாட்டி, இந்த குயில பிடிங்கடா, ஒரு வாட்டிடும்டா கிருளு மணிக்க. ப்ரோ வாத்து ப்ரோ, சி வாட்டு ப்ரோ. பேராண்டி ஓ பாட்டி. என்னடா பேராண்டி. ஓ பாட்டி. அட என்னடா பேராண்டி. என்னடி மறுபடியும் ஒரு முக்கு சத்தம் கேட்டுச்சு, என்னவா பேராண்டி? ஓ உங்க மன்னர் மகாராணி இருக்கால. மகாராணி இல்லடி கிளட்டு சிரிக்கி நாக்கா வழி கேக்குறியா? மகாராணி. மகாராணி மகாராணி இருக்கால. ஆமா. அவளுக்கு மறுபடியும் 4 பெண் குழந்தைடா பேராண்டி. ஆமா 3 இப்ப 4 ஆக மொத்தம் 7. நாயை பிடிச்சி ஓடு. நாயத்தை கேளுனே பாட்டி. நாயத்தை கேளுடா பேராண்டி. ஆமா பாட்டி. பேராண்டி ஓ பாட்டி. உங்க மன்னருக்கு தெரிவி. மன்னர்கிட்ட தெரிவிக்கவா? மன்னா மன்னா வந்தவன் கழுத்தை பிடிச்சிருவியா? மன்னா என்னாச்சு வந்துகாரே? மன்னா என்னாச்சு? உங்க சீக்கிரமா சொல்லுங்க. என்னாச்சு வந்துகாரே? மொத்த வீம்புக்கு அடிக்கிறாடா இங்க. சொல்லி சொல்லடா. சொல்லுங்க வந்துகாரே. உன் ஆர்டர் சொல்லுங்க வந்துகாரே. ஏய் சொல்றா வந்துகாரே. ஏய் என்னடா இது வாயி? டேய் 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 எங்கடா போடா போடா. ஓயாம கடிக்கிறாங்க. அடிக்கிறாங்க. மன்னா என்னாச்சு? உங்க மனைவி இருக்காங்கல்ல, மறுபடி முக்கு நாகலா முக்குல ப்ரோ உங்க வாங்கலே. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. இந்த ஒரே போட்டில் 7 பிள்ளை பெற்று வச்சுருக்க. என் வீட்டு வரைக்கும் வந்தேன்னா ஏற்பட்ட பிள்ளை பெற்றுருவேன். மந்திரிகாரி எல்லாம் அந்த அழகர் மலையான் கொடுத்தது. அழகர் கொடுத்தது. ஆமா அழகர். எந்த அழகர்?
அண்ணா நான் சொன்னது அரிராமக்காரனை சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. எங்க அரிராமக்காரன் அரிசி விற்கிறாளா? அரிராமக்காரன் ஹரிராமக்காரன் அவனுடைய அருளாலே பிறந்ததல்லவா? சரிங்க சரிங்க. அருவாளால பிறந்துச்சா? அருள் அருள் அருள். சரிங்க சரிங்க. என்ன பரவாயில்ல. ஆ. என்ன பண்றீங்க? என்ன பண்றது? எடுத்துட்டு வாங்க. என்னங்க போயிட்டு வராமண்ணா. எடுத்துட்டு வாடா. மைக் எடுத்து வா. யூடியூப்ல தெரியாத மண்ணா மந்திரிகாரே மண்ணா மந்திரிகாரே மண்ணா நமது பிள்ளைகள் எல்லாம் 7 பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆமா அப்படித்தானே? கண்ணடி பட்டாலும் ஆமாங்க கல்லடி தப்பினாலும் கண்ணடி தப்ப முடியாது என்று சொல்வார்கள். கண்டிப்பாங்க சொல்வார்கள் இல்லையா? ஆமா மண்ணா. அதனால மண்ணா ஒரு பெண் குழந்தை ஆமா 1 பிறக்கலாம் 2 பிறக்கலாம் ஆமா அல்லது 3 கூட பிறக்கலாம். ஆமண்ணா. ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்துள்ளதா? ஆமண்ணா. ஒரு அதிசயம். ஆமா யார் எடுத்தும் காட்டாலும் வளர்க்க வேண்டும். எப்படி காட்டாமல் வளர்ப்பது? எப்படி காட்டாம வளர்க்காம வெளியிலே தெரியக்கூடாதுன்னா ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் கேளுங்களேன். என்ன சொல்றீங்க? ஒரு பெரிய பாக்ஸா ரெடி பண்ணி சரி 7 பிள்ளை உள்ள போட்டு பூட்டிடுவோம்ன்றேன். 8வது ஒன்று ரெடி பண்ணி உன்னைய போட்டு பூட்டிட்டா? என்னைய போட்டு பூட்டிங்களா? நீங்க தானே சொன்னீங்க. சொன்னீங்க மந்திரிகாரே வேற யோசனை சொல்லுங்கள். வேற யோசனை. ஆமா வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. 7 பிள்ளை குழியை தோண்டி மண்ணை போட்டு மூடிடுவோமான்றேன். 8வது ஒரு குழியை தோண்டி உன்னைய மண்ணை போட்டு மூடிட்டா? என்னைய மண்ணை போட்டு முடியல. சாரி 7 பெண் குழந்தை செத்து போயிடும். அப்புறம் மண்ணா வேற வழி இருக்கு மண்ணா. என்ன? 7 பிள்ளைகளையும் பஞ்சாரத்துக்குள்ள போட்டு அடைச்சிருவோமா? மந்திரியாரே 7 பெண்கள் இருக்கும் அந்த புறமாக நந்தவனம் வைத்து அதில் சீரம் சிறப்பாக வளர்த்து வர வேண்டும். சரிங்க மண்ணா. அப்படி என்றால் 7 பெண்களுக்கும் பெயர் சூட்ட வேண்டும். 7 பிள்ளைக்கு ஆமா பெயர் சூட்டணும். ஆமா 7 பிள்ளைக்கு வேறு வேற பெயரை சொல்லணும்னா அப்பா என்னத்தை கூப்பிடுறாரு என்னதான் கூப்பிடுறாரு என்னைய கூப்பிடல உன்னைய கூப்பிடலன்னு சொல்லி மாத்துக்கிட்டு பாகுபாடு வந்துடும். ஆமா அதனால 7 பேருக்கு ஒரே பெயராக இருக்க வேண்டும். ஒரே பேரு தெய்வீக பெயராக இருக்க வேண்டும். வாயில நுழையிற மாதிரி வைங்க. வாழைப்பழன்னு வைங்க. நல்லா நுழைங்க. வாயில வர்ற மாதிரி வைங்க. வாயில வர்ற மாதிரி எச்சின்னு வைங்க. நறுக்குன்னு ஒரு பேர் சொல்லுங்க. முறுக்குன்னு வைங்களே. காதல் நுழைகிற மாதிரி வைங்க. பஞ்சுன்னு வைங்க. நல்லா இருக்கும். மந்திரிகாரே அண்ணா தெய்வீக பேராக இருக்க வேண்டும். மந்திரிகாரே தெய்வீக பேராக இருக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை மண்ணா. தெய்வீக பேராக தெய்வீக பேராக இருக்கிற நீங்க ஆள்வதே தெலுங்காபுரி சீமை. பெண் குழந்தைகள் எல்லாருமே என்ற காரணத்தால 7 பெண் குழந்தைக்கும் தெலுங்காயி என்ற பெயரை சுட்டு விடுங்கள் மன்னா. மந்திரிகாரே என்ன ஒரு கருத்து, அருமையான கருத்து மந்திரிகாரே. அப்படி இருந்து விட்டாலும் 7 பெண் குழந்தைக்கும் தெலுங்காய் என்ற பெயர் சுட்டுங்கள். அப்படியாகட்டும். வார வெள்ளிக்கிழமை என்றால் அப்போய் வந்து பார்க்க வேண்டும். சீரன் சிறப்பு வளர்த்து வர வேண்டும். இந்த குழந்தை பிறந்த விஷயம் யார் யாருக்கு தெரியும்? யாருக்கு? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், மருத்துவச்சி தெரியும். என்ன பண்றீங்க? மருத்துவச்சி கிளவிங்க பாதாள சிறையில் அடைச்சிருங்க. இது யாருக்கு தெரியும்? 3 பேருக்கு தான் தெரியும். ஆமாண்ணா. இந்த குழந்தை பிறந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சுன்னு வைங்க, உங்க சிரஸ் எடுத்துருவேன். தலை எடுத்துருவீங்களா? ஆமா. சரிங்க மண்ணா. சரியா? சொல்ல மாட்டேன். யார் இடத்தும் சொல்லக்கூடாது. சரிங்க மண்ணா. யார் இடத்தும் காட்டக்கூடாது. காட்டாமல் சீரும் சிறப்பும் வளர்த்த வேண்டும். ஆமாண்ணா. அப்படியாகட்டும். சென்று வருமா? சரி சென்று வருவோம். செல்வோம். ஹலோ ஹலோ ஒரு கூட்டு கிளியாக ஒரு நோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளையாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அப்பாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் அப்பாவை கேளுங்கள் ஒரு கூட்டு குயிலாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு இறை தேட
பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு வெள்ளம் எங்கெங்கும் பள்ளம் வரலாம் நேர்மை எதிர்பாராமல் வெள்ளம் பெறலாம் நேர்மை அது மாறாம் தர்மம் அது மீறாம் நாளும் நடைபோடுங்கள் விண்ணை தொடலாம் செல்லும் இடம் எங்கெங்கும் வெள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் வரலாம் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை நான் தந்த அன்புக்கும் தாய் தந்த பண்புக்கும் குமாரை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அதை சிந்தாமல் வெள்ளி பணமா நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா இல்லை இறச்சிட்டுங்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் மலை தட்டுங்கள் வீட்டை தொடுங்கள் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பொண்ணுக்கும் குமார் காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அப்பாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் அப்பாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறையிட பறந்தால் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு கச்ச நல்லா வரைஞ்சு கட்டி கருப்பு வரைஞ்சு கட்டி கச்சகா சுங்காவட்ட கருப்பு சுங்காவட்ட வர்றது கட்டி கருப்பு வர்றது கட்டி கருங்கசயம் சுங்க விட்டு கருப்பு சுங்க விட்டு கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கச்சகா சுங்காவட்ட சுங்காவட்ட வர்றது கட்டி கருங்கச்சே சுங்க விட்டு சுங்க விட்டு சுங்க விட்டு கொடி சரணம் செய்தேன் கொற்றவனம் உனது தம்பி சின்ன கருப்பு கோடி சரணம் செய்தால் கோடான கோடி வாழ்வாய் பாத சரணம் செய்தேன் பாங்குடனே உனது தம்பி சின்ன கருப்பு பாதசரணம் செய்ததினா ஆண்டு காலம் வாழ்வாய் பந்தனங்கள் செய்ததினால் பல்லவனாய் வாழ்ந்திருப்பாய் தம்பி அண்ணா கோடி சரணம் செய்ததினால் கோடான கோடி வாழ்வாயாக அப்படியாகட்டும் பாத சரணம் செய்ததினால் பல்லாண்டு காலம் வாழ்வாயாக தம்பி அப்படியாகட்டும் அண்ணா தம்பி அண்ணா தாங்கள் அழைத்த காரணம் என்னவோ அண்ணா கூத்தாச்சி பள்ள கோபுர கத்தாலைவனத்திலிருந்து யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் மகனே சின்ன கருப்பு மகனே பெரிய கருப்பு ஆபத்து நடந்தாள் தம்பி அண்ணா என்ன ஆச்சரியம்
எனது கனவில் அந்த அதே பெண் உனது கனவில் வந்திருக்காளா? தங்களது கடையிலும் தாயகப்பட்டவள் வந்தாள்ண்ணா. நம் இருவர் கனவில் ஒரே பெண்ணாகப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாள். ஆமண்ணா. அந்த பெண்ணாகப்பட்டவள் யார் என்று பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அண்ணா? நம் குலவிளக்கப்படி வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும். அப்படி ஆகட்டும் அண்ணா. எப்படி வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும்? எப்படி செல்ல வேண்டும்? வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும் என்றால் கூறுங்கள் அண்ணா. வேட்டைக்கு தேவை உபகரணம் வேண்டும் அல்லவா? அப்படி ஆகட்டும் அண்ணா. சீக்கிரமாக எடுத்து வர தம்பி. உடனே எடுத்து வருகிறேன். தம்பி வேட்டைக்கு போகமாடா, தம்பி கருப்பு வெள்ளம்ப எடுத்து வாடா. கீர்த்தி வளைதடிகள் வளைதடிகள் எடுத்துமே வாருமாடா. வெள்ளம்பு தான் எடுத்து வேகமாக வாருமாடா. தம்பி அது சீக்கிரமாக ஈட்டி வளைதர்கள் எடுத்து விட தம்பி. சடிகராமா ஒண்டி இருப்போம் தம்பி, சடிகராமா ஒண்டி இருப்போம். கண்ணி வைப்போம் செடியோராமா ஒண்டி இருப்போம் அண்ணா, செடியோராமா ஒண்டி இருப்போம். அண்ணா சிட்டுக்கு கண்ணி வைத்தல்லவா? ஆமண்ணா. அது என்ன மாட்டுக்கொண்ட தம்பி? அண்ணா சிட்டுக்கு வைத்த கண்ணியில் சிறு குருவி ஒன்று மாட்டி உள்ளது அண்ணா. தம்பி அண்ணா சிட்டுக்கு வைத்த கண்ணியில் சிறு குருவி ஒன்று மாட்டுகிறதா? ஆமண்ணா. அப்படி என்றால் அடுத்து எதற்கு கண்ணி வைக்க? எதற்கு கண்ணி வைக்க வேண்டும் தம்பி? அண்ணா கண்ணி வைப்பதற்கு முன்பதாக நாம் எப்படியாப்பட்ட காவி கொடுப்பவர்கள்? எப்படிப்பட்ட காவி குடிப்பவர்கள்? எப்படியாப்பட்ட குப்பை கொடுப்பவர்கள்? ஆயிரம் பெருமக்கடாய், ஆயிரம் கோழித்தலை, ஆயிரம் வெளிச்சங்கடி, ஆயிரம் கோழி குடிக்கிறவர்கள். அப்புறம் விட்டாலும் இவ்வளவு பேர் கூட்டத்திலே ஒரு சிறிய கோழி கொஞ்சம் கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள். இந்த கூட்டத்திலே ஏதேனும் ஒரு சிறுபிள்ளை இருந்தால் அன்னவர் ரத்தத்தை கொடுக்க வேண்டும், அன்னவர் காவியை கொடுக்க வேண்டும், அன்னவர் குடலை உருவி மாலையாக விட வேண்டும் தம்பி. அப்படி ஆகட்டும் அண்ணா. இங்க தெரிகிறது பார், இங்க சின்ன சின்ன குழந்தைகள் குடவலை உருவி குறவலை கடித்து குடவலை மாலையாக விட தம்பி. தம்பி புறப்பட செல்வோம், புறப்பட செல்வோம் அண்ணா. அதோ தெரியுமா அண்ணா மிகவும் பச்சையாக இருக்கிற தம்பி. ஆமண்ணா. இதோ பார்த்தாக்கா சின்னஞ்ச குழந்தைகள் வேண்டும். அன்னவர் குடவலை கடித்து குடலை உருவி மாலையாக போடுவது தம்பி. பார்த்தாக்கா செல்வம், புறப்பட செல்வம், புறப்பட செல்வம். அவர் விடவே மாட்டாரு. அந்த பொடிப்பைய குடி அவன் பொடல உருவு விடாத. அவன்தான் அவனேதான் கடல போட்ட கெட்ட வையில புண்ணா புடி கடல உருவு. சாந்தமா நிக்கிறாரு பாக்குறீங்க, வருவாரு பாருங்க. எல்லாம் விட்டு எல்லாம் தாண்டி ஆவேசத்தோட வராரு.
சாமி நீங்க அரட்டுல ஒரு பையன் ஒண்ணுக்கு இருந்துட்டே ஓடிட்டியான். இப்படி குலதெய்வமா இருந்த நீங்க இப்படி பயமாடுத்துற என்னவா ஆவாங்க அவங்க எல்லாம்? கொஞ்சம் கருணையோட பாருங்க தம்பி. அண்ணா சின்ன கருப்பாக நடிக்கும் தம்பி பாண்டித்துரை அவர்களுக்கு இந்த விழாக்குழுவின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. தம்பி ஏப்பா கொஞ்சம் அப்படியே அமைதியா உட்காருங்க. இன்னைக்கு கருப்பர் ஆவேசத்தோட தாய்மார்களே, உங்கள் முன்னால் என்று சின்ன கருப்பு பெரிய கருப்பா இருக்கிற பாருங்க, 2 பேருமே காலேஜ் படிச்சிருக்காங்க. அவருடைய சூழ்நிலை பாருங்க. உண்மையிலேயே அந்த தெய்வம் உறுதியாக இருவருத்தையுமே இறங்கியிருக்கு பாருங்க. வாடா வா வா தம்பி. நல்ல திறமைக்காரங்க. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு மனித காவி குடிப்பவர்கள் அப்படி இருந்து விட்டாலும் இந்த இடத்திலே ஏன் குழந்தைகள் இரட்ட என்று கூறுங்கள் அண்ணா. தம்பி. அண்ணா சின்ன கருப்பு பெரிய கருப்பு காத்துப்பட்டாலே பேய் விசதலம் பறந்து ஓடும் என்று சொல்வார்கள். காத்து கருப்பு அத்தனையும் கருப்பன் பார்வை பட்டாலே வரந்து ஓடும் என்று கூறுகிறேன் தம்பி. அண்ணா அப்படி இருக்கின்ற வேளைகளே இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பை பார்த்தவுடன் அந்த சிறுபலிகளிடம் படுத்திருந்த எவள் பிள்ளி சூனியம் அத்துபுலி பத்துபுலி செய்வன கொலை எல்லாம் பறந்துவிடும். ஆகையாலே இந்த சின்ன சிறு குழந்தைகள் வெற்றி சென்ற தம்பி. சரியா தம்பி. அண்ணா அப்படி இருந்து விட்டாலும் அடுத்து எதற்கு கண்ணி வைக்க தெரியுமா? எதற்கு கண்ணி வைக்க வேண்டும்? காடைக்கு தாங்க நீ வைப்போ தம்பி தம்பி, நம்ம கரையோர வண்டிருப்போ தம்பி தம்பி. காடைக்கு தாங்க நீ வைப்போ அண்ணா அண்ணா, நம்ம கரையோர வண்டிருப்போ அண்ணா அண்ணா. காடைக்கத்தா காடைக்கத்தா கண்ணி வைப்போ, காடைக்குத்தான் கண்ணி வைப்போ தம்பி. கரையோரமா கரையோர வண்டி இருப்போம், கரையோர வண்டி இருப்போம். தம்பி. அண்ணா காடைக்கு கண்ணி வைத்தல்லவா? ஆமண்ணா. அதில் என்ன மாட்டக்கொண்ட தம்பி? காடைக்கு வைத்த கண்ணியில் கருங்குருவி ஒன்று மாட்டியுள்ளதண்ணா. என்ன ஆச்சரியம் தம்பி, காடைக்கு கண்ணி வைத்ததல் கருங்குருவி ஒன்று மாட்டுகிறா? ஆமண்ணா. அப்படி என்றால் நாம் எதற்கு கண்ணி வைத்தாலும் அதற்கு நேர் மாறாகவே செயல்படுகிறது அண்ணா. அடுத்து எதற்கு கண்ணி வைக்க தெரியுமா? எதற்கு கண்ணி வைக்க வேண்டும்? குட்டிக்கு தான் கண்ணி வைப்போம், குட்டிக்கு தான் கண்ணி வைப்போம், குளத்தோரா ஒன்றிருப்போம், குளத்தோரா ஒன்றிருப்போம். குட்டிக்கு தான் கண்ணி வைப்போம், குட்டிக்கு தான் கண்ணி வைப்போம், குளத்தோரா ஒன்றிருப்போம், குளத்தோரா ஒன்றிருப்போம். நாங்கள்லாம் உங்களோட பக்தர்கள், எங்களை தாக்காதீங்க. இந்த அகரத்தை மட்டும் வெட்டிருங்க. தம்பி. அண்ணா குட்டிக்கு கண்ணி வைத்தல்லவா? ஆமண்ணா. அதில் என்ன மாட்டக்கொண்ட தம்பி? குட்டிக்கு வைத்த கண்ணியில் சிறு குருவி ஒன்று மாட்டியுள்ளதண்ணா. என்ன ஆச்சரியம் தம்பி, நம்ம எதற்கு கண்ணி போட்டாலும் அதற்கு மாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமண்ணா. அப்படி இருந்து விட்டாலும் அந்த பெண்ணாகப்பட்டவள் யாரை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அண்ணா? தம்பி. அண்ணா முந்தைய வேட்டையில ஒரு வெள்ள மிக தப்பித்து ஓடியல்லவா? ஆமண்ணா. அந்த வெள்ள மிகளை விரட்டி பிடிக்க வேண்டும் தம்பி. எப்படி பிடிக்க வேண்டும் அண்ணா? எப்படி பிடிக்க வேண்டும் என்றால் கூறுங்கள் அண்ணா. அங்கு ஓடுகிற வெள்ள மிகள் பாராய், ஓடுது வெள்ள மிகள் பாராய், வீட்டு தன்னை வேகமாக தாராய், வீட்டுகளை வேகமாக தாராய்.
அண்ணா என்ன ப்ரோ ஆச்சரியம் தம்பி? ஆமண்ணா, விரட்டி சென்ற முயல் புதருக்குள் சென்றவுடன் சஞ்சலியாக மாறியது. சங்கம் புதருக்குள் இருந்த அந்த முயலை நாம் இருவரும் அறுவாள், நம் இருவர் அழுவாழ்பட்டவுடன் அந்த வெள்ளம் கிளப்பட்டது. ஒரு கற்சிலையாக மாறி அந்த கற்சிலை இருந்து ரத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிற தம்பி. ஆமண்ணா, அந்த ரத்த வெள்ளத்தை நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அண்ணா? இந்த வளர்த்து வெள்ள மூலிகை பறித்து அந்த வெள்ளக்கு 10 போட வேண்டும் தம்பி. அப்படியாகட்டும் அண்ணா, அப்படியாகட்டும், செய்து வருகிறேன். தயவு செய்து அப்படியே தூங்குறவங்களை எழுப்பிடுங்க. கொஞ்சம் தாய்க்கு தாலாட்டு பாடக்கூடிய நேரம். எந்திரிங்க. கொஞ்ச நேரம் எல்லாருமே தாய்க்கு தாலாட்டு பாடக்கூடிய நேரத்தில் பக்தியோட சத்தம் குலவ சத்தத்தோடு கொஞ்ச நேரம் அந்த அம்மன் நமக்கு நல்ல வரத்தை தருவா, வேண்டிய வரத்தை கொடுப்பா. கொஞ்ச நேரம் எல்லாம் நல்லா கைத்தெடுக்க தாய், கைத்தெடுக்க. அம்மா சாமி அருமையான ஊர். உண்மையிலே இந்த ஊருக்கு எங்களை அழைத்து வந்து பெருமை சேர்த்த ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சக்திவேல் அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தை சார்பாகும் மாமாந்த நன்றி. அந்த கலந்திட வணக்கம் 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 பல. அண்ணா, மூலிகைகளை பறித்து 10 போட்டு விட்டாள். தாயாகப்பட்டவளில் இருந்தபடி இந்த ரத்தம் வென்று விட்டது. ஆனால் தாயாகப்பட்டவளின் முகம் ஆங்கார கோபத்தோடு உள்ளது போல் தெரிகிறது அண்ணா. தம்பி, கோபத்தை தரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அண்ணா? இந்த கோபத்தை தரிக்க வேண்டும் என்றால் இந்த வனத்தில் உள்ள ஊனாங்குடியை வைத்து ஊஞ்சல் கட்டி அதில் வைத்து தாளாட்டப்படுறது தம்பி. அப்படியாகட்டும் அண்ணா, அப்படியாகட்டும் தம்பி. காடுமலை தான் கடந்து கைலகம் தான் நடந்து ஊரையெல்லாம் சுத்தி வந்து உன் புகழ பாட வந்தேன் அம்மாவே, ஆசமாவே அம்மாவே, ஆசமாவே. சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டேன், தாயினி கண்ணுரங்கு தாளிலோ வேப்புல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லோரே கேட்டு நீ கண்ணுரங்கு தாளிலோ. இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன், கவலை தீர்க்க வேணாமா கண்மலருதாயே ஆகி மகமாகி மணி மந்திர சேகரியே ஆகி உமையானவளே ஆத்தாடி மாறி முத்தே. சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டேன், தாகினி கண்மலர் தாளிலோ வீசிக்கொள்ளே பாட்டு சொல்லுறே கேட்டு நீ கண்மலர் தாளிலோ. இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன், கவலை தீர்க்க வேணாமா கண்மலருதாயே ஆகி மகமாகி மணி மந்திர சேகரியே ஆகி உமையானவளே ஆத்தாடி மாறி முத்தே. சந்தன 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 மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயினி கண்மலர் தாளிலோ. பாம்பேதழகணையா வேப்பிலையே வென்று மத்த தந்தினத்தானா தனனா தந்தினத்தானா ஆத்த கண்மலர அறிறாரோ படும்புள்ள தந்தினத்தானா தனனா தந்தினத்தானா. பாம்பேதழகணையா வேப்பிலையே வென்று மத்த ஆத்த மலர ஆரீராரோ பாடும் பிள்ளை. எந்த ஒரு பிள்ளைக்குமே எந்த வரம் கிடைக்கல அம்மா எந்த ஒரு பிள்ளைக்குமே எந்த வரம் கிடைக்கல. ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு
எட்டு கண்களில ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே தாயி உமையானவளே ஆத்தாளி மாரிமுத்தே ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே தாயி உமையானவளே ஆத்தாள மாரிமுத்தே சந்தன 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 மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்மலரு தாளிலோ சோரனுக்கு ஊட்டி விட்ட வேளைகளை தந்தினத்தானா தனனா தந்தினத்தானா உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா வேளைகளை தந்தினத்தானா ஒரு வாய் சோரனுக்கு ஊட்டி விட்ட வேளைகளை உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா வேளைகளை உதட்டு வரி கையில ஒன்னு ரெண்டு சந்ததம்மா துளி கையில உன்னழகு ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாவோ ஏன் நெஞ்சில் நிறுத்தி வச்சேன் ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் ஏன் நெஞ்சில் நிறுத்தி வச்சேன் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்மலரு தாளிலோ ஹரி 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 ஹரிரோ ஹரி ஹரி ஹரரோ ஹரி ஹரி ஹரரோ ஹரி ஹரி ஹரரோ ஹரி ஹரி ஹரரோ ஹரி ஹரரோ ஹரி ஹரரோ தாகி வாருங்கள் தாகி மகனே சின்ன கருப்பு நான் யார் என்று தெரிகிறதா கூறுங்கள் தாகி நான் யார் என்று தெரிகிறதா தெரியவில்லை தாகி கூறுங்கள் தாகி தெரியவில்லை உண்மை தெரியவில்லை இல்லை தாகி ஏழு பிறப்பா வந்திருக்கின்றேன் 7 இடத்தில் குடிகொண்டு இருக்கின்றேன் எங்கெங்கு தெரியுமா கூறுங்கள் தாகி சொல்கிறேன் கேள் நார்த்தாமலா எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி எல்லையிலே நான் நாக்கம்மா பாப்பவடா அப்படி ஆகட்டும் தாகி இரண்டாவதாக எங்கு பிறந்தேன் தெரியுமா கூறுங்கள் தாகி திருவப்பூர் மந்தாயிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி எல்லையிலே நான் மண்ணங்கட்டி பாப்பவடா பாப்பவடா மண்ணங்கட்டி அம்மை ஓட்டு ஊரெல்லாம் காப்பவடா திருவப்பூர் மந்தையிலே நான் மண்ணங்கட்டியம்மா பாப்பவடா அகட்டும் தாகி மூன்றாவது பிறப்பாக எங்கு தாகி வந்துள்ளாய் மூன்றாவதாக எங்கு பிறந்தேன் தெரியுமா கூறுங்கள் தாகி கொன்னையூர் மந்தையிலே உருடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி கொன்னையூர் மந்தையிலே
நான் கொத்தமல்லி அம்மா பாப்பவடா. அகட்டும் தாகி. நான்காவதாக அங்க வந்தேன் தெரியுமா? கூறுங்கள் அம்மா. இருந்தலப்பட்டி மண்டாயிலே மண்டாயிலே கொண்ட முத்தும் மாறி முத்தும் மாறி எழுபத்தி மந்தாயிலே மந்தாயிலே குடிகொண்ட முத்து மாறி முத்து மாறி எழுபத்தி எல்லையிலே எல்லையிலே மண்டாயிலே லேட்டமா பாப்பவடா பாப்பவடா லேட்டமா அம்மை ஓட்டு ஊரெல்லாம் காப்பவடா காப்பவடா. இருந்தலப்பட்டி மந்தையிலே நான் விளையாட்டம்மா பாப்பவடா. அகட்டும் தாகி. ஐந்தாவதாக எங்க பிறந்தேன் தெரியுமா? கூறுங்கள் தாகி. வயிற்றூரு மந்தையிலே மந்தையிலே கொண்ட முத்தும் மாறி முத்தும் மாறி மழித்தொரு எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி முத்து மாறி எல்லையிலே மந்தையிலே லேட்டமா பாப்பவடா பாப்பவடா லேட்டமா அம்மை ஓட்டுடா ஊரெல்லாம் காப்பவடா காப்பவடா. வைத்தூரு மந்தையிலே நான் வைத்தம்மா பாப்பவடா. அகட்டும் தாகி. ஆறாவதாக எங்க பிறந்தேன் தெரியுமா? கூறுங்கள் தாகி. கண்ணபுர மந்தையிலே மந்தையிலே கொண்ட முத்தும் மாறி முத்தும் மாறி கொலையுறு எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி முத்து மாறி கண்ணபுர மந்தையிலே மந்தையிலே கண்ணம்மா பாப்பவடா பாப்பவடா அம்மை ஓட்டுடா ஊரெல்லாம் காப்பவடா காப்பவடா. கண்ணபுர மந்தையிலே நான் கண்ணம்மா பாப்பவடா. அகட்டும் தாகி. ஏழாவதாக அங்க பிறந்தேன் தெரியுமா? கூறுங்கள் தாகி. சமயபுர மந்தையிலே கொண்ட முத்தும் மாறி முத்தும் மாறி சமயபுர எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்தும் மாறி முத்தும் மாறி சமயபுர எல்லையிலே எல்லையிலே சவதி பாப்பவடா பகவானே சரசியமா அம்மை ஓட்டு ஊரெல்லாம் காப்பவடா காப்பவடா. சமயபுர மந்தையிலே நான் சடச்சியம்மா பாப்பவடா. அகட்டும் தாகி. 7 பிறப்பா பிறந்திருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? கூறுங்கள் தாகி. அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். பெண்கள் கற்பை சூறையாடி கொண்டிருக்கின்றான். நாட்டு மக்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான். அழிக்க வேண்டும் என்றால் எனக்கு துணையாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படியே அகட்டும் தாகி. இருப்பீர்களா? தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தாகி? நான் அழைத்த நேரத்தில் ஓடோடி வர வேண்டும். அப்படியே அகட்டும் தாகி. இந்த 7 கரகமும் ஒரு கரகமாக ஆக்கி தர வேண்டும். ஆக்கி தருவீர்களா? அப்படியே அகட்டும் தாகி. அழைத்து பாருங்கள் பார்க்கலாம். அப்படி தூங்குறவங்களை அழிப்பிடுங்க தாகி. என்ன சொல்லுங்க? அந்த 7 குழந்தைகளும் ஆடி வர வேண்டும். அந்த கரகத்தை எடுத்து என் கையில் தர வேண்டும். ஆடி நாட்டமலை எல்லை விட்டு கரகமாடி மகமாயி ஆடி வர வேண்டமாடி சத்தியமா திருவப்பூர எல்லையிலே குடிகொண்ட முத்தும் மாறி முத்தும் மாறி இத்தான கூட்டத்திலே தெரிய பிள்ளை இல்லை கேட்கலையா லவசத்தை எட்டலையா
குலவ சத்தம் ஆகலையா ஆகலையா பம்பா உடுக்ககாரி உடுக்ககாரி சிவல நகம் போலே நீ அடிவர வந்த மடி மகமாயி சிவக்கலையா சிவக்கலையா தாகே சுந்தவ ஆகலையா ஆகலையா கூப்பிடுங்க அவ வர்றது லேஸ் போட்ட விஷயம் கிடையாது உங்க ஆள வர்றது முன்னாடி காத்திருக்கா கூப்பிடுங்க கரையத்தை எடுத்து கொடுக்கணும் ஆசாரி பார்க்கலாம் பெண்கள் ஆண்கள் தயவு செய்து பெண்கள் ஆண்கள் கைதட்டி ஆரவாரம் பண்ணுங்க மனுஷனுக்கு மனுஷன் மட்டும் வரப்போறது சமயபுரத்து ஆத்தா யாரும் வெக்கப்பட கூடாது எல்லாம் கைதருங்க நம்ம ஊரு மண்டையிலே அடி வர வேண்டும் அடி ஈஸ்வரி தாயே கரையத்தை எடுத்து ஆடு தத்தீரி தெய்வமடி நீ அடி வர வேண்டும் அடி சத்தியமா ஏறி வர வேண்டும் மாமா வகவாயி கூப்பிட்டது கேட்கலையா உனக்கு குலவ சத்தம் கேட்கலையா ஆத்தா கொண்டு சட்ட கேட்கலையா குலவ சட்ட போடுங்க அம்மா மல்லிகாடு அழைக்கிறமே தாகே பருவம் அகந்த நேரம் கரவனை கட்டலடி அங்காக ரூபம் கொண்டு அடிவரும் நேரம் அம்மா பக்கத்துல வர சொல்லு ஏன் குலவ போட்டா என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை பக்கத்துல வா தயவு செய்து குலவ போட்டு சாமியை கரகத்தை எடுத்து கூப்பிடுங்க ஆடணும் உன் பிள்ளை யாருன்னு அடையாளம் காட்ட வேண்டும் இந்த ஒரு கரகத்தை எடுக்கிறது பெரிய விஷயம் இருக்கு ஆத்தா பிறந்த இடம் ஆத்தா பிறந்த இடம் மழைகாலம் ஏ ஆத்தா பிறந்த இடம் ஓடி வாமா அழகு நல்ல மலையாளம் தாகி பிறந்த இடம் தாகி பிறந்த இடம் ஏமா தங்கனுள்ள மலையாளம் தாயி பிறந்த இடம் ஓடி வாமா தங்க நல்ல மலையாளம் அந்த உத்தமி பிறந்த இடம் மலையாளம் உத்தமி பிறந்த இடம் உசந்த நல்ல மலையாளம் உனக்கு கொடிகளடி ஆவரணம் பெட்டிகளே கொடியிலடி ஓடி வாமா வடபுரத்து காளிவோ ஆவரண பெட்டியிலே ஓடி வாமா தாகே ஆத்தா சிலுக்க வராலே ஆடி வராலே சிலுக்க வராளே கவனமா சிரிக்கிட்டு ஓடி வராளே பறந்து வராலே பம்பரமா சுத்தி வராலே அவ பறந்து வராளே மாரியம்மா பம்பரமா சுத்தி வராளே ஆத்தா வெள்ளிக்கிழமைகள துள்ளி நல்ல வந்தவளே தாயி சிலுக்க வராளே மாரியம்மா சிலுக்க வராளே அவ பறந்து வராலே மாரியம்மா பம்பரமா சுத்தி வராலே பறந்து வராளே அகாரமா பாடிக்கிட்டு ஓடி வராளே நாகமோல ஆடி வரும் நேரம் அம்மா நாகமோல ஆடி வரும் நேரம் 10 நாகமோல ஓடி வரும் நேரம் தாயி சிலுக்க மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அவ பறந்து வராலே மாரியம்மா பம்பரமா சுத்தி வராலே பறந்து வராளே மாரியம்மா பரமாடி வராளே தாயே கண்ணபுர மேடையில் ஆத்தா
சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரமா சுத்தி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரமா ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரமா சுத்தி வராளே ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரமா சுத்தி வராளே சேர்ந்து குலவை போட்டு ஆரவாரம் பண்ணாத்தே அவ வருவா. ஆத்தா சமயபுரம் மாரியம்மன் கரகம் தனியா நிக்குது. ஏன் இவ்வளவு தாமதம்? என்ன காரணம்? அழைத்த நேரத்தில் ஓடோடி வரணும். உன் கரகத்தை எடுத்து நீ ஆடணும். உன் பிள்ளை யாரென்று அடையாளம் காட்ட வேண்டும். துள்ளி துளித்து ஓடோடி வரணும். வாசாய் பார்க்கலாம். வருவாளா மாறி வருவாளா வருந்திகளை குறமே வருவாளா வருவாளா மாறி வருவாளா வருந்தி அழைக்கிறவே வருவாளா வருவாளா மாறி வருவாளா வருந்திகளை குறமே வருவாளா வருவாளா மாறி வருவாளா அழைக்கிறவே வருவாளா அந்த கண்ணபுரம் மாறியவ வருவாளா கண்ணபுரம் வருவாளா கண்ணபுரம் மாறியவ வருவாளா அந்த கண்ணபுரம் முத்து வருவாளா கண்ணபுரம் மாறியவ வருவாளா இந்த பாம்பாக ரூபம் கொண்டு வருவாளா கண்ணபுரம் மாறியவ வருவாளா கல்யாண சமயபுரம் வருவாளா நாத்தமல நாயகியோ வருவாளா காத்துமல நாயகியும் வருவாளா நாத்தமல நாயகியோ அந்த நாக்கம்மை பார்ப்பவளோ நாத்தமல நாயகியோ வருவாளா அங்க நாக்கம்மை பார்ப்பவளோ வருவாளா வருவாளா மாறி வருவாளா பருந்து இலக்கிறோமே வருவாளா அடிகின்ற ஒரு எல்லையில வருவாளா அடிகின்ற ஒரு எல்லையில வருவாளா அடி வாழ்ந்து வரும் ஈஸ்வரியா வருவாளா அடி வாழ்ந்து வரும் ஈஸ்வரியா வருவாளா அடிகின்ற ஒரு எல்லையில வருவாளா அங்க வாழ்ந்து வரும் ஈஸ்வரியா வருவாளா வருவாளா மாறி வருவாளா பருந்து இலக்கிறோமே வருவாளா வருவாளா மாறி வருவாளா பருந்து இலக்கிறோமே வருவாளா வருவாளா மாறி வருவாளா வருத்தி அழைக்கிறவே வருவாளா காடான காடு விட்டு காட்டேறி ஓட விட்டு காடான காடு விட்டு கலனி வெட்டி அழிக்கிட்டு வருவா. சிலை சிலை நல்லா கட்டி விடுவோம் நல்லா கட்டி விடுவோம் தாய் நல்லா கட்டுங்க இந்த சின்ன பிள்ளைங்க அப்படி நினைச்சு